வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சனிக்கிழமை கலைஞர் 100 வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களை திராவிட இயக்கம் பற்றிய ஆழமான புரிதலுக்காக திராவிட கலைக்களஞ்சியங்கள் என்று வர்ணித்த முதல்வர் ஸ்டாலின் பாராட்டினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்ற வினாடி வினா போட்டி திமுக தலைவர் மு. கருணாநிதியின் பிறந்தநாள் 100ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக திமுக மகளிர் அணியால் நடத்தப்பட்டது. இந்த முயற்சியானது திராவிட இயக்கத்தின் வரலாறு மற்றும் கொள்கைகளை ஆராய பொதுமக்களை ஊக்குவிக்கும் நோக்கம் கொண்டது. நிகழ்ச்சியின் நிறைவு நாளில் பேசிய ஸ்டாலின், புதிய சிந்தனையாளர்களை வளர்க்கவும் இயக்கத்தின் மரபு பற்றிய விழிப்புணர்வை ஆழப்படுத்தவும் வினாடி வினா ஒரு அர்த்தமுள்ள முயற்சி என்று பாராட்டினார். திராவிட இலட்சியங்கள் மற்றும் சாதனைகளை பற்றி இளைய தலைமுறையினருக்கு கற்பிப்பதில் இத்தகைய முயற்சிகள் வகிக்கும் பங்கை எடுத்துக்காட்டி இந்த வரலாற்றை பாதுகாப்பதன் மற்றும் புரிந்துகொள்வதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். ஸ்டாலின் தனது உரையின் போது கலைஞர் என்று அன்புடன் அழைக்கப்படும் கருணாநிதியின் நீடித்த அந்தஸ்து குறித்து குறிப்பிட்டார். அவர் கலைஞரை தமிழ்நாட்டில் ஒரு உயர்ந்த தலைவராகவும் இந்தியாவின் அரசியல் சின்னமாகவும் நிர்வாக சிறப்பின் சின்னமாகவும் விவரித்தார். ஸ்டாலினின் கூற்றுப்படி கருணாநிதியின் பங்களிப்புகள் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டு பலருக்கு உத்வேகமாக தொடர்ந்து செயல்படுகின்றன. வினாடி வினா போட்டிக்கான தயாரிப்பில் ஒரு நூற்றாண்டு கால திராவிட வரலாற்றில் ஈடுபட்ட பங்கேற்பாளர்களின் முயற்சிகளை ஸ்டாலின் பாராட்டினார். இந்த வளமான மரபை ஆராய்வதன் மூலம் அவர்கள் இயக்கத்தின் மதிப்புகள் மற்றும் சாதனைகளின் தூதர்களாக மாறிவிட்டனர் என்று அவர் குறிப்பிட்டார். வினாடி வினா வெற்றியாளர்கள் தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் ஆழ்ந்த அறிவிற்காக கொண்டாடப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், கயல்விழி செல்வராஜ் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு ஸ்டாலின் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.